வெல்கம் சீக்கூஸ். உங்களுக்கு முயல்குட்டினா பிடிக்கும்ல. ஆனால் இந்த கதையில் வர முயல்குட்டி ரொம்ப ஸ்பெஷல். அது எவ்வளோ பயந்தாங்குழி தெரியுமா? ஒரு காக்கா கா கான்னு கத்தினாலும் போதும், இலை சலசலன்னு கீழே விழுந்தாலும் போதும், பயந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடிடும். ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு குட்டி நரி ஒன்று மெதுவாக நடந்து வந்துச்சு. அது கண்ணில் ரொம்ப பசி தெரிஞ்சுது. மற்ற முயல்களெல்லாம் ஐயோ நரி நரின்னு ஓடிட்டாங்க. ஆனால் நம்ம பயந்தாங்கோழி முயல் மட்டும் தப்பு பண்ணிடுச்சு. பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு ஓடவும் வழி இல்லை, ஒளிஞ்சுக்கவும் நேரம் இல்லை. உடனே முயல் யோசிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் முயலுக்கும் இதயம் டக்கு டக்குன்னு துடிக்குது. இன்னைக்கு நம்ம நரிக்கிட்ட மாட்டினா நம்ம சட்னி தான் யோசிச்சது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுது. புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியாவும் வந்துச்சு அதுக்கு. பயத்தில் நடுங்கிட்டே பக்கத்தில் இருந்த பெரிய அகலமான இலையை எடுத்து தான் மூஞ்சுக்கு முன்னாடி வச்சுக்கிச்சு. நரி கிட்ட நெருங்கி வரும்போது முயல்குட்டி சிங்கம் மாதிரி குரலை மாற்றி கத்துச்சான். நிறைய அதை பார்த்து பயந்துடுச்சான். ஐயோ சிங்கம் வருது, அதுக்கிட்ட மாட்டினா நம்ம அவ்வளோதான் நினச்சி பயந்து அந்த நரி ஓடிடுச்சான். நரிக்கு ஒரே நடுக்கம், அதனால் பயந்துடுச்சு. இதை பார்த்த முயலுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை பார்த்து நிறைய பயந்துடுச்சேன்னு. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உருவம் முக்கியம் இல்லை, சமயத்தில் நம்ம புத்திசாலித்தனமும் தைரியம் தான் நம்மளை காப்பாற்றும்.